பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனே. இந்த பிரம்மன் எவ்வளவு பேர் கஞ்சப்பய பாரு அப்படின்ற. சற்றே நிமிர்ந்தேன் தலை சுத்தி போனேன் அவனே வள்ளலடி. மின்னலை பிடிச்சு தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அரசியல் காலத்துக்கு நடுவில் நம்மளோட பொழுதுபோக்கு அம்சமான பாட்டு டீகோடிங்க மறந்துட்டோம். ஸ்டார்டிங் இப்போ ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் படத்துல உள்ள பாடல். ஜீன்ஸ் படத்துல வந்து இந்த அன்பே அன்பே கொள்ளாதேன்னு ஒரு சாங் இருக்கும். ஆமா சார். அதாவது யாரு கவிஞர்லாம் எனக்கு தெரியாது, நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. கவிப்பேரரசு வைரமுத்து அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் காதல் கவிதை எழுதுறது ஆள் அடிச்சுக்க முடியாது. அந்த வரி எல்லாமே ரெட்டை அர்த்தம்லாம் கிடையாது, டைரக்ட் அர்த்தம் தான். புரிஞ்சவும் மிஸ் தான் செமையா இருக்கும். அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனே. பிரம்மன் தான் படைச்சதுங்கிறது. மெல் இடை பார்த்தான் ரொம்ப இடா கொடி போன்ற இடை. நேத்து கூட சொன்னல கொடி போன்ற இடை, அதுதான் கொடி. என்னடா துருண்ட இடையா இருக்குன்னு இந்த பிரம்மன் எவ்வளவு பேர் கஞ்சப்பய பாரு அப்படின்ற. சற்றே நிமிர்ந்தேன் தலை சுத்தி போனேன் அவனே வள்ளலடி. அது ரைட்டா மேல தலை நிமிர்ந்து பார்த்த போது வள்ளலாம் அள்ளி வழங்கிட்டாலாம். அது எதை சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சற்றே தலை சுத்தி போயிட்டாரா, ஆயிட்டு இருக்கு அவனே வள்ளலடி அப்படின்னு சொல்றாரு. மின்னலை பிடித்து, மின்னல் வந்து பளிச்சுன்னு அடிக்கணும் ஒரு கோடு மாதிரி நம்ம படம் வரைஞ்சிருக்கோம். பட் ரேரா நம்ம கிராமத்துல மின்னலை பார்த்துருப்போம். இங்க சிட்டில மழை பெய்யல பெரும்பாலும் நைட்ல இருக்கும். பட் வில்லேஜ்ல அப்படி இல்லை, மழை பெஞ்சா மாடை கட்டணும் ஆடை கட்டணும் எல்லாம் நைட் 1 மணி நேரம் தான் எழும்பிடுவோம். தண்ணி வேற ஊத்தும் வீட்டுக்குள்ள. எலும்பி ஓடி போய் வெளியில காய வச்ச நெல்லை அம்மா அள்ளுவாள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி எடுத்து. ஆமா, அப்ப வந்து மின்னல் வந்து ஒரு கோடு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஐடியா இருக்கு. ரொம்ப வெளிச்சமா இருக்கும். மின்னலை பிடிச்சு தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. ரவிவர்மன் எழுதாத கதையான ஒரு பாட்டு இருக்கு. ரதி தேவி சிலையான புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் ஜெயசாசோட குரல்ல இருக்கு. ரவிவர்மன் எழுதாத கதையான்னு சொல்லி சூப்பரான பாட்டு. அந்த வரியை சொல்றது. அதுல என்ன வேற லெவலுக்கு இது. 100 அடி பளிங்க, 100 அடி பளிங்கி ஆயிட்டு 6 அடியா செதுக்கிறான் சிற்பிகள் செதுக்கிய உருவமடி. ஆமா, பளிங்கி அப்படி கம்ப்ரஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த பளிங்கியோட மின்னல் வெளிச்சம், அந்த அழகு பளபளப்பு, அத வந்து சொல்லியிருக்கு. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. அதெல்லாம் கூட ஒரு சாதாரண வேர்டிங் தான், ஒன்றும் பெரிய அழுத்தமான வார்த்தை இல்லை. அடுத்த வரிதான் கொண்டுட்டாப்புல. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து எண்ணெய் வதைப்பது கொடுமேடி. வதம் என்கிறார். வதை என்றால் இந்த வெயில புழுவ போடுறதுன்னு சொல்லுவாங்க. வதைத்தல் என்றால் ரொம்ப நம்மள எப்படி சொல்ற அடிக்கிறது வலிக்கிறது எல்லாம் வேற தம்பி. வதம் என்பது ரொம்ப கொடுமையானது. கண்டிப்பா ஒரு விஷயத்த செஞ்சா அது பேர் வதம். ஒரு சின்ன ஊசி எடுத்துக்கினே குத்திக்கிட்டு இருக்கோம்னா அது பேர் வதம். அதான் அது இத்தனை அழகு மொத்தமா சேர்ந்து எண்ணெய் வதைப்பது ரொம்ப கொடுமையடிங்கிறாப்புல. அடுத்ததோட வந்துருது. கொடுத்து வைத்த பூவே. பூ இருக்குல்ல, அவள் கூந்த மனம் சொல்றியா, நீ ரொம்ப கொடுத்து வச்ச பூ. அவள் தலைமையில உட்காந்துருக்கீல்ல, அவன் கூந்தல் வாசம் எப்படி இருக்கு சொல்லு நீ அப்படின்றாரு. அடுத்த வரி பாருங்க, அடிச்சாரு பாருங்க, அப்பாயின் பண்றாரு. நதியே நதியே அவள் குளித்த சுகம் சொல்வாயா. நதியிட்ட வேற லெவலுக்கு அது. நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அது எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்க. என்ன 2 மீனிங்கா இருக்கு. அவ உடம்புல படாத இடத்துல பட்டிருக்கும். தண்ணிங்கிறத ஃபுல்லாவே பட்டுரும் உடம்புல. அப்படி எடுத்துக்கிறதா இல்ல அவ எப்படி குளிச்சா பாத்தீல நீ தனிக்குள்ள, அத சொல்ல. கவிதை வேற லெவலுங்க. கொடுத்து வைத்த கொலுசே அவள் கால அழகை சொல்வாயா. அது யதார்த்தமான வார்த்தைகள் தாங்க. கொடுத்து வைத்த மணியே மாரழகை சொல்வாயா. கவிங்க வரி காலில் பிடிச்சாப்புல. அடுத்து மணி கழுத்துல செயின், அது சொல்ல மாரழகை சொல்வாயா. கொடுத்து வச்சு நீ எல்லாமே நீதான் கொடுத்து வச்சது, அவ மேல படுற இல்ல சொல்லு அப்படின்றாரு. அடுத்த வரி இதுதாங்க வைரமுத்து ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி. அந்த கவிதையை வந்து அட்வான்ஸ் பண்ணி அவரால் கொடுத்த முடிஞ்சது. அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். ஏன்னா நிலாவோட ஆக்சிஜன் கிடையாது, ஆனா நிலா ரொம்ப அழகானது. அங்க ஆக்சிஜன் நிரப்பி இவர் நிரப்புறாரு, அங்க உனக்கு ஒரு வீடு செய்வேன் அப்படின்றதுதான் அருமைன்னு அருமை. உன்னுயிர் காக்க என்னுயிர் கொண்டு உயிருக்கு உயிரால்
முறையிடுவேன், அதை விட்டுருங்க. மேகத்தை பிடித்து, இது கூட ஓகேதான். மேகத்தை பிடித்து மெத்தைகள் அமைத்து மெல்லிய பூவுனை நான் தூங்க வைப்பேன். தூக்கத்தில் மாது வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன். பால்வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துளி எல்லாம் சேகரிப்பேன். தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குளிப்பேன். அவ்வளோதான். அன்பே அன்பே அதோட சத்தம் முடிஞ்சிருது. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையனா இருக்குள்ள கேட்ட பாட்டு தான். ரொம்ப மெச்சூர்டெல்லாம் கிடையாது அப்போ. பட் நான் இசை ரொம்ப கேட்பேன். நம்ம ஆஃபீஸில் ஆடியோ கேசட்ஸ் எடுத்து வந்துருக்க பாருங்க. எல்லாமே நான் கேட்ட பாடல்கள் நான் எழுதி பதிவு செய்து கேட்ட கேசட்டில் போட்டு கேட்ட காலம் அது, சின்ன பிள்ளைலேருந்து. இந்த பாட்டுக்கான மீனிங் எல்லாம் இப்போ எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக பாட்டை யாருமே பாட்டோட உள்ள தேட்டரில் வெளில எழுப்பி போகிற பழக்கம் இருந்தது தெரியுங்களா? பாட்டு ஒன்றா வெளில எழுப்பி போவாங்க தேட்டரில். தம்மடிக்கு போகிறவங்க தம்மடிக்கு போவாங்க, வெத்தலை பாக்கு போடுறவங்க வெத்தலை பாக்கு போட போவாங்க. ஏதாவது வாங்கி தீங்க ஆசைப்பட்ட வாங்கி தீங்க போயிடுவோம். சின்ன பசங்க நம்ம பாட்டே பிடிக்காது. ஸ்டண்ட் இருந்தால் தான் படத்துக்குள்ளே போவோம். அந்த போஸ்டர்லேயே கம்பெல்லாம் வச்சு ஸ்டண்ட் போடுற மாதிரி இருந்தால் தான் உள்ளே போகிறது. பட் அப்போ டைரக்டர் தெரியாது, எதுவும் தெரியாது, பாட்டும் தெரியாது. ஆனால் பாட்டை ஏதோ ஒரு மியூசிக்காக கேட்டு ரசிச்சிருக்கோம். பட் அதுக்குள்ள உள்ள வரிகள் இருக்குல்ல, அது வந்து வேற லெவல்ல இருக்கு. இவர் எழுதியிருக்காருங்க, பஞ்சு முட்டாய் 5 ரூபாய், பாதி தின்று தந்ததால் ₹1,00,000, குண்டுமல்லி 2 ரூபாய், உன் கூந்தலை இருக்கிறது கோடி ரூபாய். காதலன் படத்தில் எழுதியிருக்காரு. அது வந்து காதலிக்கும் பெண்ணின் கைகள் கொட்டு வைப்போம், இந்த தகரம் கூட தங்கமாகுமேங்கிறது தான். ஆக்சுவலா அது வந்து ஒரு பீட் சாங். அது பயங்கர ரேம்ப் பீட் சாங். ஆனா பயங்கர மெலடியா இருக்கும். வைரமுத்தோட வரிகள் ஏஆர் ரஹ்மான் தட்டி தூக்குறாங்க. முத்து முத்தா போட்டாங்க பாட்டு 2 பேரும். அதான் வைர முத்துங்க. முத்து 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 முத்தா பாட்டு அடிச்சாங்க. ஒரு சாங் பீட் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு பெரிய மகாகவி வைரமுத்து. அவர் ஐயாவுக்கு ஞானப்பீடு விருது கிடைச்சதுதான். போயிட்டு நேரம் தான் வந்தோம், பார்த்துட்டு வந்தோம். ஐயா தொடர்ந்து எழுதுங்கள். என்னால் முடிஞ்ச வரை உங்க பாடலை டீகோட் பண்றேன். ஏன்னா உங்க பாட்டை கவிதையா கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். வெறும் மியூசிக்கா கேட்டா என்ன இருக்குதுல்ல? அதுல மியூசிக் டைரக்டர் ஜெயிச்சிடுறாங்க. விஷுவலா பார்த்தா ஐஸ்வர்யா ராய், பிரசாந்த பாத்துடுறீங்க, குரூப் டான்ஸை பாத்துடுறீங்க, ஸ்கிரீன் பிளே பாக்குறீங்க. உங்க கவிதையை வெளில வர மாட்டேங்குது. பின்னாடி இருக்க அந்த உள்ளர்த்தம் வெளில வார்த்தைகள். அப்ப நம்ம முடிஞ்சதை நம்ம உள்ளர்த்தத்தை வெளில சொல்லுவோம். அது ரொம்ப நவீனமா சொல்றதுன்னா வைரமுத்து ஐயாவை தான் சொல்ல முடியும். கண்ணதாசனோட வரிகள் எல்லாமே புரியுங்க. இது ரொம்ப ஆழமாலாம் போய் யோசிக்க வேண்டாம். அந்த வார்த்தைகள் ரொம்ப புரியும். அப்ப மியூசிக் இறைச்சல் இவ்வளவு இல்லை. இவர் மியூசிக் இறைச்சல் அதிகமாயிடுதுல, பாட்டு அமைங்கிறது. அப்ப என்னங்க, ஹீரோயின் நடந்து போயிட்டு இருப்பாங்க, சும்மா அப்படியே பாட்டு ஓடிட்டு இருக்கோம், உங்க பாட்டு இருப்பாங்க. பெரிய இறைச்சல் ட்ரம்ஸ் எல்லாம் கிடையாது, இவ்வளவு லைட்டிங்ஸ் கிடையாது. வெறும் லைட்டிங்ஸ், பாட்டை கேட்க முடியல. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே 10-15 எடுத்துட்டு வர்றாங்க. அதாவது நல்ல பாட்டுக்கு இங்க வரவேற்பு இருக்கு. இவ்வளவு குழப்பமான பாடல். ஒரு விடுதலையில் ஒரே பாட்டு வருது, உன்னோட நடந்தா, அப்படி இருதயமே நெருங்கி நுறங்கி உடஞ்சி உட்காரல அந்த பாட்டு. காற்றில் வரும் குருவியை போல கசல். அப்படியே அது பியூர் கசல். அது அதை வந்து இறக்கலையா நம்மள்கிட்ட. ஸோ அந்த நல்ல பாட்டு இங்க கொண்டாடப்பட்டுட்டு தான் இருக்கும். நல்ல படமும் இங்க கொண்டாடப்படும். நல்லவைகள் எப்பயுமே கொண்டாடப்படும். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா கொண்டாடுவாங்க. தொடர்ந்து நல்ல பாடல்களை நாம் சந்திப்போம். ஏன்னா இது இடையிடையே என்னையும் ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே அரசியல் கிரைம் இதே பேசி பேசி எனக்கு ஒரு மாதிரி ராவா இருக்குது. என்ன எவ்வளவு நேரம் தான் பேசுறது? அது ஒரு இது வந்து மகிழ்ச்சியா இருக்கு. என்னை நான் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கே அது பேசுறது. இதை ரசிக்கிறதுன்னு ஒரு 2000 பேராவது ரசிக்கிறாங்க இந்த விஷயங்கள். நம்ம எழுதுல அவங்களுக்கு அது மெனக்கட்ட மாதிரி இருக்கட்டும். நல்லவைகளை முடிஞ்ச அளவு கொண்டு போய் சேர்ப்போம். கிரைம் ஏன் பேசுறோம்னா, இந்த மாதிரி போனா இந்த மாதிரி வாழ்க்கை வீணாயிடும் அப்படிங்கிறத கிரைம் பேசுகிற நோக்கம். அரசியல் நான் பேசித்தான் ஆகணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அரசியல் பேசாம காமனா பேசுங்க அப்படின்னு சொல்லி. காமனா எப்படி இருக்க முடியும்? அரசியல் இப்ப சட்டம் கொடுத்துருக்க அதிகாரமே பேச்சு உரிமை தானே. அப்ப ஏதோ ஒரு ஸ்டாண்ட் நம்மள்ட்ட இருக்கும். கண்டிப்பா எந்த ஐடியாலஜி இல்லாம 19 பேச முடியாது. ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்கும். இதே என்னை நேசிக்கிறவங்க வந்து சில வருத்தப்படுறதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொன்னேன். எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு சிந்தனை இருக்கும். அது பேசித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது இது இடையிடையே கொஞ்சம் மகிழ்ச்சிக்காக சில சினிமா விமர்சனங்கள் ஒரு மகிழ்ச்சிக்காக. ஏன்னா பல ஓடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க தம்பி, போட்டு விமர்சனம் அடிச்சு விட்டுறாங்க படத்தை பிடிச்சி வச்சு. நல்லா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நல்லா இருந்தாலும் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கரைன்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. அது ஏன் நல்லா இல்லைங்கிறாங்க? பட் நல்லா இருக்கா நல்லா இல்லை, எனக்கு என் பார்வையில் அது நல்லா இருந்தது சொல்லிட்டேன். ஆனா அதை போட்டு கொளுத்து விட்டு வேற எப்படிதாங்க ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியும்? ஒரு அளவு தாங்க பண்ண முடியும் படம்லாம். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி உலகத்துல
எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அவனால முடிஞ்சதை பண்ணுறாங்க. தொடர்ந்து வேற ஒரு பாட்டில் சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.